பரந்தூருக்கு போகும்போது எவ்வளவு உங்களுக்கு உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. போற வழி ஃபுல்லாவுமே வந்து தடை. போறதுக்கு தடை. அங்க போராட்ட குழுவுல இறங்கி பேசுறதுக்கு தடை. மக்கள சந்திக்க முடியல. மக்கள சந்திக்கணும்னாக்க ஒரு இடம் அனௌன்ஸ் பண்ணி அந்த போராட்ட குழுக்குள்ளேயே போகடான்னு வச்சு பண்ணாங்க. கேட்டா இதெல்லாம் சட்ட ஒழுங்க பாதிக்கும். இந்த போராட்டத்துக்குள்ள விஜய் வரும்போது அது இன்னும் பெரிய ஒரு ப்ராப்ளமா வரும். சட்ட ஒழுங்கே பாதிக்கும்னு சொல்லி விடாம லாக் பண்ணாங்க. இப்படி பண்ணும்போது என்ன பண்ண முடியும்? அவங்கள கூப்பிட்டு பேசி அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அத செய்றாரு. இதெல்லாம் தப்புன்னு சொல்றதுல எனக்கு உடன்பாடு இல்ல. மேபி அவர் திரும்ப அடுத்து வந்து அந்த பயணத்த தொடர்றாரு. ஆரம்பிக்கிறார் இல்லைங்களா? மேபி அந்த பயணத்த பரந்தூர்லேருந்து ஆரம்பிக்கிறதுக்கான வழிவகைகள் இருக்கலாம். ஏன்னா எதையுமே வெளியில சொல்ல முடியாத ஒரு பிரச்சனை. எத சொன்னாலும் உடனே வந்து அங்கருந்து பிளாக்கேட் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவங்கள தடை பண்றாங்க. விஜய் சார் போறதையே இங்க இடையூறு பண்றாங்கன்னும்போது, எப்படியெல்லாம் ஸ்மார்ட்டா மூவ் பண்ணி முன்னுக்கு வந்துக்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்குது இல்லைங்களா? ஏன்னா நீங்க தடுக்கலன்னா நாங்க இப்படி செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க தடுக்கிறீங்கன்னும்போது 2வது அந்த போராட்டம் டைல்யூட் ஆகக்கூடாது. அதனால மக்களுக்கு வந்து ஒரு இடையூறு ஏற்படக்கூடாதுன்றதுனால, இவரோட ஸ்டேச்சருக்கு சில விஷயங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணி செய்ய வேண்டியதா தான் இருக்கு.